பாருங்கள் ஸ்டைலு. இப்போ தான் விட்டுருக்கு. டெத்தானது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரெட் ஆகி நல்லா அது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம செடி தொட்டியில் வந்து புதைச்சி வச்சுருவோம் மீனை. இதுலேயே போட்டு புதைச்சிருவோம் ஒரு ஓரமாக. செடிக்கு உரமாவது ஆகும் அது. இது டிசீஸில் செத்துருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் தான் செத்துருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம ஸ்டைல் பண்ணது எல்லாம் சேர்ந்து தான் அது வந்து இறந்து போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி அது இறக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நம்மளை மாதிரி யாரும் தப்பு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கையை வாஷ் பண்ணிடுவோம். கை ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. கையை வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தண்ணியோட லெவலை வந்து கொஞ்சம் ஏற்றணும். இப்போ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவோம். நான் வந்து மீன் வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஒன் சைடாக வந்து தண்ணி வந்து உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் உள்ளே மீன் வச்சு தண்ணி விட்றீங்கன்னா இது மாதிரி ஸ்லோவாக தான் தண்ணி ஒன் சைடாக தான் விடணும். அப்போ தான் மீனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். மீனுக்கும் டக்குன்னு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு விட்றீங்கன்னா, வீக்லி ஒன் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கூட அப்பவும் இதேமாதிரி தண்ணி விடுங்க. அதான் மீனுக்கு நல்லது. இல்லை மீன் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இந்த அளவு வரையும் நம்ம வந்து தண்ணி ஏற்றுவோம். கீழே இருக்கிற வரையும் தண்ணி ஏற்றுவோம். ஏன்னா அப்போலாம் ஸ்னெயிலுக்கும் கொஞ்சம் ஸ்விம் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கும், ஃபிஷ்ஷஸ்க்கும் ஸ்விம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஆஃப் பண்ணிடுவோம். ஐயோ, தண்ணி ஆஃப் பண்ண தண்ணியை ஃபுல் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்படி தான் அந்த லெவலை தாண்டி கொஞ்சம் மேலே தான் இருக்குது. நான் சொன்ன லெவலை தாண்டி தண்ணி கொஞ்சம் எவாபரேட் ஆகும்போது செட் ஆகிரும் தண்ணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஷ்ஷஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணிக்கும். ஸ்னெயிலும் கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஸ்னெயிலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு 10 days தான். அப்புறமா இந்த மேல்ஸும் ப்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போதைக்கு நம்மள்கிட்ட 3 மேல்ஸ் தான் இருக்குது. இன்னும் 1 மேல் வந்து வாங்கணும். வாங்கிட்டு நான் வந்து அதுவும் வாங்கும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது நம்ம ஆர்டர் போட முடியாது. நான் 1 மீனுக்காக போய்ட்டு ஆர்டர் போட முடியாது. நம்ம பக்கத்தில் ஏதாவது ஷாப்பில் வந்து ரெட் மேல் இருக்கான்னு பார்ப்போம். ரெட் கோய்க்கான ஏதாவது மேல்ஸ் எதாவது இருந்தால் வாங்குவோம். இதுக்கும் ஃபீடிங் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீடிங் போடாமல் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது ஒட்டை வச்சுட்டு மேலே கல்லில் வச்சிடுறேன் ஃபோனை. வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம். இதுக்கும் அதே ஃபுட்டு தான். நம்ம ஃபீமேல்ஸுக்கு ஃபீட் பண்ண அதே ஃபுட்டு தான். இதுக்குமே அதே ஃபுட்டு தான். இது கொஞ்சம் அதிகமாக ஃபீட் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்னெயின் உள்ள கிடக்கா வேறு எதாவது மீன் டெத்தாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஃபீடிங் போடுறது? யாருங்க போட்ட உடனே ஃபிஷ்ஷஸ் வந்து எல்லாம் மேலே வந்துட்டு டப்புன்னு வந்து சாப்பிட வரானுங்க எல்லாமே. எப்போவுமே ஃபிஷ் வந்து விட்டு எப்படி ஒரு 2 நாளைக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடாது. ஆல்ரெடி கொஞ்சம் பழகின இடம் இல்லைனா கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிட்டுனா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடும். இல்லை சாப்பிடாது. அதுக்கு நீங்கள் சாப்பாடு போடாமல் விட்டுறக்கூடாது. சாப்பாடு நீங்களும் க்ளீனாக போடணும். அப்போ தான் மீனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். இதுமாதிரி நான் எவ்வளோ ஃபுட்டு போட்டுக்கணும் இதேமாதிரி வந்து ஃபஸ்ட்டு 1 day 2 day ஃபஸ்ட்டு 4 daysக்கு வந்து இதுமாதிரி ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணிக்கோங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ மிச்ச ஃபுட் இருக்கிறதுனால தண்ணி வந்து கெட்டு போகும்போது அதுவும் இல்லை. உள்ள ஸ்னெயில் இருக்குது, அது வந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்ரும். அதனால் நமக்கு அதுவும் வந்து பிரச்சனை இல்லை. பெரிய பெல்லட்ஸாக போடும்போது மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், கொஞ்சம் கம்மியாக போடணும். இது மாதிரி தூள் பண்ணி போடுறவங்க போது பிரச்சனை இல்லை. இது என்ன ஃபுட்னே தெரில. ஆனால் மீன் வந்து இது விரும்பி கொஞ்சம் சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இது வந்து ஊருக்கு கீழே போயிடும். கீழே போகும்போது கீழே போய் மீனால் சாப்பிடணும், மேலே வந்து மீனால் சாப்பிடணும். மீன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே. ஏன்னா இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது மீன் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கும், மேலே வந்து இற எடுக்க முடியாத அளவுக்கு மீனாலாம் இருக்குதுன்னா அந்த டைமில் வந்து இந்த ஃபுட் வந்து கீழே போயிடும். கீழே போகும்போது மீன் வந்து ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுக்கும். அதனால் அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. மிச்ச ஃபுட்டை வந்து ஸ்னெயிலும் சாப்பிட்டுக்கும், அதுவும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம இப்படியே விட்டுருவோம். இந்த 3 மேல்ஸ் இப்படியே இருக்கட்டும் ஒரு 10 daysக்கு. அப்புறமா எடுத்து ப்ரீடிங் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை எடுத்த இடத்துல வச்சுருவோம். ஃபோன்லேயும் சார்ஜ் வந்து 5% தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் விட்டுருந்தா ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டிருப்பேன். இது நம்ம வீடியோக்காக தான் வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மேல் எதனால செத்து பர்சன்ட் பார்க்கறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு
வாரமாக வச்சுட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். இன்னும் டெய்லி வந்து இதுங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ குட்டிங்களாம் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.